வணக்கம் மக்களே. நான் பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலைப்பள்ளி குமரலிங்கம் பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணியாற்றுகிறேன். மணியன் அவரெல்லாம் எனக்கு சமீப காலமாக என்னுடைய நண்பர் மூலியமாக அவருக்கு தொடர்பு இருக்கிறது. அவர் ஒரு நாள் நண்பரை சந்தித்த பொழுது ஏதாச்சும் 100 பேர்த்துக்கு நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கலாம் என்று சொன்னார். அது என்னுடைய நிதி சுமையில் அது என்னால் வழங்க முடியாத சூழல். உடனடியாக நல்லது செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு 50 பேருக்கு 5 கிலோ அரிசி வழங்கலாம் என்று ஒரு நிலைப்பாட்டில் ஐயாவிடம் சொன்னேன். அவர் உடனே அதற்கான முன்னெடுப்பாடுகளை எடுத்து கொண்டு வந்தார். கண்டிப்பாக அவருக்கு தான் மிக்க நன்றி. ஏன்னால் அவருடைய சிரமத்தையும் பார்க்காமல் மற்றவர்களுக்காக அவர் நல்லா உழைத்து இருக்கிறார். நான் வெறும் பட்டனை தட்டி பணத்தை அனுப்பிவிட்டேன், அவ்வளவுதான். அவர்தான் எல்லா முயற்சியும் எடுத்து இந்த அனைத்து நிகழ்வையும் முழுமையாக அவர் நிறைவேற்றினார். எனவே இனி வரும் காலங்களில் என்னால் முடிந்த அளவு நான் தொடர்ந்து இவர்களுக்காக நல்ல வேலை வாய்ப்பு மற்றும் முதியோர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல சூழல் அவங்களுடைய வாழ்க்கை சூழலை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது தொழில் ரீதியாகவோ அல்லது வேறு அமைப்பு ரீதியாகவோ ஏதாவது முயற்சி செய்ய நான் கடமைப்படுகிறேன். ஐயா அவர்கள் அதுக்கு அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவார். வணக்கம், என் பேர் மணிகண்டன். நான் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதை நடத்திட்டு வரோம், தினமேகம் அறக்கட்டளைன்னு. அதன் மூலமாக இவர் நண்பர் அறிமுகமானார். இவர் என் க்ளோஸ் நண்பருடைய பள்ளி தோழர், பள்ளி கல்லூரி அதில் கடந்து வந்தவங்க. அவங்கள அறிமுகமானோடனே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னோன்னே இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி செஞ்சோம். ஏதாவது ஒரு வகையில் மாற்றுத்திறனாளி முன்னேற்றத்துக்காக செய்யணுன்ற நோக்கத்துக்காக செஞ்சுருக்கோம். இதில் அரிசி, மதிய உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கு அனைவருக்கும். அதெல்லாம் பண்ணி இது பண்ணி